ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சீஸி பொட்டேட்டோ போண்டா தான் செய்ய போகிறோம். இது ஒரு சூப்பர் எம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரொம்பவும் ஈஸியாகவே பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். இதுக்கு நான் ஒன்றுலேருந்து 1.5 பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்டெம் அளவுக்கு கொத்தமல்லி, 10லேருந்து 15 கருவேப்பிலையை நறுக்கி அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரையும் ஆட் பண்ணி இதெல்லாம் ஒன்று படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கட்டி இன்னும் வேணும்னா கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ரவுண்ட் பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் நான் இங்கே சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் அவைலபிளில் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மலான மசாலா போண்டா மாதிரியே செஞ்சுக்கலாம். சீஸ் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கம்ப்ளீட்டாக. நார்மலாக கடையில் பஜ்ஜி போண்டா மிக்ஸர் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டிப் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான், சீஸி பொட்டேட்டோ மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.